சென்ட்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த கலா பயங்கரமா சதி பண்ணி இன்னொரு அம்மாவை அங்க வர வச்சு வேணும்னே பாத்தீங்கன்னா, ஆமா பொண்ணு வீட்டுல எவ்வளவு நகை போட போறாங்க? ஏற்கனவே பிரியா வீட்டுல 50 சவரன் போடுறதா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப இவங்க எவ்வளவு போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னே அவங்க காதுல கேட்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த கலாவும் ஏதோ நல்ல மாதிரி அப்படிலாம் கேட்க முடியாது இல்லையா? அவங்க 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இவ்வளோ வரதட்சணை குடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது இல்லையா? நானும் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அந்த அம்மா. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இந்த இளமதியோட அம்மாவும், அப்பாவும் நாமளும் இளமதிக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லையா? ஒரு 20 பவுன்னாச்சும் போடணும் இல்லையா? அப்படின்னு அவங்களுக்குள்ளாரையே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 25 பவுனு எவ்வளோ? இப்போலாம் ₹1,00,000 மேலெல்லாம் போகுது. அப்படின்னா ஒரு 35,00,000 ஆச்சும் தேவைப்படும் இல்லையா? ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் இளமதிக்கும் பரமனுக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அவங்க ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா இவங்க என்ன டிசைட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை வித்தரலாம், இந்த வீட்டில் இருக்கிற நம்ம பங்கை வித்தரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நேராக போய் லீலாவதி கிட்ட சொல்ல, லீலாவதி எப்போ எப்போ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஏதோ பெரிய கேம் ப்ளே பண்ண போகிறாங்களாட்டுக்கு. ஸோ அதுக்காக பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அங்கே பத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது கரெக்டாக எப்படியோ இளமதி கைக்கு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இளமதிக்கு உண்மை தெரிஞ்சிடுது. எதுக்காக இப்படி பத்திரத்தை லீலாவதி பேர்ல மாத்தி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா அப்பா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.